ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க பிரியா. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா இயற்கையான முறையில பாலுணர்வை எப்படி தூண்டலாம், தாம்பத்திய வாழ்க்கையை ஆரோக்கியமா மாற்றலாம்னு சொல்லப் போறேன். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கை உணவுகள், எளிய வாழ்க்கை முறைகள் மூலம் 70, 80 வயது வரை உற்சாகமா வாழ்ந்த ரகசியங்கள கண்ணம்மாவோட கதையில பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போவோம். பச்சை பசேல்னு நெல் வயல்கள் பரவிய ஒரு அழகான கிராமம். அங்க கண்ணம்மாவும் அவங்க புருஷன் முத்துவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. முத்து ஒரு விவசாயி. காலையில வயக்காட்டுல வேலை பார்த்து மாலையில வீட்டுக்கு வந்து கண்ணம்மாவோட பேசி சிரிச்சு நேரம் போக்குவான். ஆனா சமீப காலமா முத்துக்கு ஒரு கவலை. வயசு 45 ஆகுது. ஆனா உடம்புல உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுச்சு. தாம்பத்திய வாழ்க்கையில ஆர்வம் இருந்தாலும் சீக்கிரமா சோர்வு வந்து மனசு கொஞ்சம் கவலையில ஆழ்ந்தது. கண்ணம்மா இத கவனிச்சாங்க. ஒரு நாள் மாலை அவங்க பாட்டி சொன்ன பழைய கதைகள நினைவு கூர்ந்தாங்க. நம்ம முன்னோர்கள் 70, 80 வயசு வரை உற்சாகமா குழந்தை பெத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு உடம்பை ஆரோக்கியமா வச்சிருந்தாங்க. முட்டை, நிலக்கடலை, பசுனை, பருப்பு வகைகளை தினமும் உணவுல சேர்த்தாங்க. பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. கண்ணம்மாவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நாமும் இயற்கையான முறையில முத்துவோட உற்சாகத்தை திரும்ப கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணாங்க. மறுநாள் காலை கண்ணம்மா கடை தெருவுக்கு போனாங்க. முதல்ல நல்ல 35-30 கிராம் எடையுள்ள நாட்டுக்கோழி முட்டை 2 வாங்கினாங்க. இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு, உடம்புக்கு ஆரோக்கியமும் ஹார்மோன்களுக்கு வலு சேர்க்கும்னு மனசுல நினைச்சாங்க. அப்புறம் பூச்சி இல்லாத நல்ல நிலக்கடலை, பாதாம், முந்திரி, சூரியகாந்தி விதைகள் வாங்கினாங்க. கடைசியா ஒரு டப்பா சுத்தமான பசு நெய்யும் எடுத்தாங்க. இந்த நெய் ஊருக்கி சாப்பாட்டுல சேர்த்தா உடம்பு லேசா உற்சாகமா இருக்கும்னு தீர்மானிச்சாங்க. வீட்டுக்கு வந்து கண்ணம்மா முதல் வேலையா காலையில முத்துவுக்கு 2 அவிச்ச முட்டை, கொஞ்சம் வறுத்த நிலக்கடலைய டிபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்தாங்க. என்னடி, இன்னைக்கு புது மெனு ஆரம்பிச்சிட்டியான்னு முத்து சிரிச்சான். நீ சாப்புடு, இது உனக்கு நல்ல பவர கொடுக்கும்னு கண்ணம்மா கண்ணடிச்சாங்க. மதிய உணவுக்கு சாம்பார் சாதத்துல வந்து ஒரு ஸ்பூன் பசு நெய்ய உருக்கி ஊத்தி மேல கொஞ்சம் பாதாம், முந்திரி தூவி கொடுத்தாங்க. இது உடம்புக்கு நல்ல கொழுப்பு, ஹார்மோன்கள பேலன்ஸ் பண்ணும்னு மனசுல நினைச்சாங்க. அன்னைக்கு மாலை முத்து வயல்ல இருந்து வந்தப்ப எப்பவும் இல்லாத உற்சாகம். என்னடி, உன் முட்டையும் நெய்யும் என்னமோ பண்ணுது போலன்னு சிரிச்சான். கண்ணம்மா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து கண்ணம்மா முத்துவ தினமும் காலையில 40 நிமிடம் நடைபயிற்சி போக சொன்னாங்க. இது உடம்புல ஆக்சிஜனை அதிகரிச்சு ஹார்மோன்களை தூண்டும்னு விளக்கினாங்க. முத்து முதல்ல தயங்கினாலும் கண்ணம்மா சொன்னதுக்காக ஒரு வாரம் ட்ரை பண்ணான். ஒரு வாரத்திலேயே உடம்பு லேசா, மனசு கிளியரா, உற்சாகம் பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஒரு மாசம் கழிச்சு முத்து கண்ணம்மாவ பார்த்து சொன்னான். கண்ணம்மா, உன் இயற்கை டிப்ஸ் மேஜிக் பண்ணுது. இப்போ உடம்பும் மனசும் 25 வயசு பையன் மாதிரி உற்சாகமாயிருக்கு. கண்ணம்மா சிரிச்சு, இது நம்ம முன்னோர்களோட ரகசியம். இயற்கையான உணவு, நல்ல வாழ்க்கை முறைன்னா எத்தனை வயசு ஆனாலும் உற்சாகமா இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த இரவு முத்துவும் கண்ணம்மாவும் தாம்பத்திய வாழ்க்கையை உற்சாகமா, இயற்கையான முறையில அனுபவிச்சாங்க. கண்ணம்மா மாதிரி நீங்களும் இந்த இயற்கையான முறைகளை ட்ரை பண்ணி பாருங்க. தினமும் 2 நாட்டுக்கோழி முட்டை, 35 முதல் 40 கிராம் அவிச்சு சாப்பிடுங்க. இதுல உள்ள புரோட்டீன் ஹார்மோன்களை தூண்டி உடம்புக்கு வலு சேர்க்கும். வறுத்த நிலக்கடலை, பாதாம், முந்திரி, சூரியகாந்தி விதைகளை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிடுங்க. இது 95% புரோட்டீனா மாறி உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கும். சுத்தமான பசு நெய்யை உருக்கி சாப்பாட்டுல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்ல கொழுப்பு கொடுத்து ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணும். தினமும் 40 நிமிஷம் நடைபயிற்சி போங்க. இது உடம்புல ஆக்சிஜனை அதிகரிச்சு டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை தூண்டும். யோகா, தியானம் பண்ணுங்க. மது, போதைப் பொருட்களை தவிருங்க. மனசு கிளியரா இருந்தா உடம்பும் உற்சாகமா இருக்கும். இந்த கதையும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு பயன்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய ஆரோக்கிய டிப்ஸ் தெரிஞ்சுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்க பிரியா. மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.